பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்தியிருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக, ஒரு புதிய வாரத்திற்குள்ளாக நாம் பிரவேசிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். நன்றியோடு நாம் காணப்படுவோம். இந்த மாதத்தில் ஆண்டவருக்காக என்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் நாம் செய்ய நாம் பிரயாசப்படுவோம். பிரியத்துக்குரியவர்கள், இந்த வாரம் சனிக்கிழமை 2வது சனிக்கிழமையாக இருக்கிறபடினாலே மார்த்தாண்டம் வெட்டுமணி ஜங்ஷன் அந்த பாலத்துக்கு கீழே இருக்குது வெடி வச்சான் கோயில், அந்தோனியார் கோயில் போகிற வழியில் அந்த பூக்கடைக்கு ஏற்றாப்பில் உள்ள ஒய்எம்சே ஹால் இருக்கும். நீங்கள் உள்ளே வாங்க, உள்ளே கொஞ்சம் தூரம் நடந்து வந்த பிறகு ஒரு ரவுண்டானா இருக்கும். அதில் ரைட் சைடில் மேலே ஏறி வந்தீங்கன்னா
நாங்கள் ஒரு ஹால் இருக்கும், அங்கே தான் நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன். காலைல 10 மணிக்கு கூட்டம் ஆரம்பித்து 1 மணிக்கு முடியும். கூட்டத்தின் இறுதியில் உங்களுக்காக தனித்தனியாக அடியார் நான் ஜெபிப்பேன். அனைவருக்கும் சிறப்பான விருந்து வழங்கப்படும். மார்த்தாண்ட பகுதியில் எக்கச்சக்கமாக தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறீங்க, நம்முடைய நிகழ்ச்சிகள் நாள்தோறும் பார்க்குறீங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், விடுவிக்கப்பட வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, நமது ஊழியத்தின் சார்பாக கட்டப்பட்டு நடத்தப்பட்டு வருகிற அடைக்கலான் குருவி எனப்பட்ட அந்த ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை நீங்கள் அறிவீர்கள். அங்கே நிறைய முதியோர் தங்கியிருக்காங்க. எங்கள் வீட்டில் தினகரன், தினமலர், தினத்தந்தி போன்ற 3 நியூஸ் பேப்பரை ரொம்ப வருஷமாக வாங்கிட்டுருக்குறோம். எனக்கு அதெல்லாம் வாசித்து அந்த நாட்டு நடப்புகளை அறிந்து கொள்வதில் எப்பொழுதே ஒரு ஆர்வம் உண்டு. கொஞ்சம் அதிக வாசிக்கிற பழக்கமும் எனக்கு உண்டு. அப்போது காலைல வாட்ச் பண்ணுவேன். அந்த பேப்பர் போடுற பாய்ஸ் அவங்க காலையிலே வருவாங்க, 6 மணி 6:15 6:30க்கெலாம் வருவாங்க. வந்து ஜன்னல் வழியாக, கதவுல இருக்கிற அந்த ஜன்னல் வழியாக அந்த பேப்பரை தூக்கி போட்டு போயிடுவாங்க, நியூஸ் பேப்பரை தூக்கி போட்டு போயிடுவாங்க. நம்ம எடுத்து படிச்சுக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் அதை வேணும்னு கேட்க மாட்டாங்க. மறுநாள் வந்து மறுபடியும் இன்னொரு பேப்பரை போடுவாங்க. இதுதான் வழக்கம். ஆவிக்குரிய முதியோர் உள்ளத்தில் இருக்கிற முதியவர்களையும் கூட அப்படித்தான் போட்டு போயிருக்கிறாங்க. ஒரு சிலரை தவிர்த்து வேறு யாரையும் அங்கே இருக்கிறவங்க பார்க்க வரவே மாட்டாங்க. உங்களை சேர்த்தாச்சு, நீங்கள் இருந்துக்குங்க, அவ்வளோதான். ஒருத்தரும் பார்க்க வர மாட்டாங்க. நல்ல உள்ளம் கொண்டு அநேகர் வந்து அவர்களுக்கு உணவளிப்பதும் இன்னும் நிறைய காரியங்களை செய்வதையுமே நான் காண்கிறோம். எனவே பிரியத்துக்குரியவர்களே, யாரும் கவனிப்பாரற்று வயதான காலத்தில் இருக்கிற அந்த முதியோர்களை நாம் நன்றாய் கவனிக்க வேண்டும். அவர்களுக்கு தினந்தோறும் நல்ல ஊழியக்காரர்களை அழைத்து கொண்டு வந்து நல்ல செய்திகளை கொடுக்க வேண்டும். அவர்களை பலப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு பெரிய நோக்கத்தோடு, ஒரு தியாக மனப்பான்மையோடு கூட நம்ம இந்த முதியோர் இல்லத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். பணம் தான் முக்கியம் அப்படின்னா கல்யாண மண்டபத்தை கட்டியிருக்கலாம், ஷாப்பிங் மால் கட்டியிருக்கலாம், எல்லாம் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். அப்படிலாம் எதுவுமே செய்யலை. எப்படியாவது கர்த்தருடைய பணி நடைபெற வேண்டும், மக்கள் ஆசீர்வதிக்கப்படணுங்கிறதுக்காக இதை செய்திருக்கிறோம். எனவே ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை தேடுகிற பிள்ளைகள் விரைவாக வந்து சேர வேண்டும். உங்களுக்காக அநேக இடங்கள் காத்திருக்கிறது என்பதை நாம் அறிவித்துக்கிறோம். அறிவித்துக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, நமது ஊழியத்தில் அநேக நல்ல குடும்பத்தார்கள் பல வருடங்களாக இணைந்திருக்கிறார்கள். அதில் நிறைய குடும்பத்தார் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வரவுகளை எதிர்பார்த்துருக்கிறாங்க. இன்னும் ஒரு சில குடும்பங்களிலே அப்படி திருமணம் முடிந்து கொஞ்ச காலத்திலேயே துரதிர்ஷ்டவசமாக பல பிரச்சனைகளாலே அந்த திருமணங்கள் முறிந்து இப்போ சட்டப்பூர்வமாக அவங்க பிரிஞ்சிருக்கிறாங்க. அவர்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்காதா என்று பெற்றோர்கள் கண்ணீரோடு காத்திருக்கிறாங்க. 3 குடும்பத்தாரை நான் பல நாட்களாக அறிமுகப்படுத்தி வருகிறேன், இன்றைக்கும் அறிமுகப்படுத்துகிறேன். கன்னியாகுமரி மாவட்டம், பொண்ணுக்கு 27 வயது, பி ஆர்கிடெக்ட் படிச்சிருக்காங்க, 40,000 சம்பளம், நல்லா ஜெபிக்கிற வேலை பார்க்குற ஒரு மணமகன் தேவை. அதே போல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 37 வயது பையன், நல்ல திறமை வாய்ந்தவர், அழகாக இருப்பார், நல்ல குடும்பம், 40,000 இவருக்கும் சம்பளம். அக்கா கம்பெனியில் அவர் மேனேஜராக இருக்கார், நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. அந்த குடும்பத்துக்கு ஏற்ற ஜெபிக்கிற மணமகள் தேவை. 3வதாய் திருச்சியில் இருக்கிறாங்க, எண்ணெய் கடை வச்சுருக்காங்க. தம்பிக்கு இப்பொழுது 30 வயதாகிறது, நல்ல தம்பி, நல்ல குடும்பம். விரும்பினால் அந்த குடும்பத்துக்கு ஏற்ற மணமகள் தேவை, ஹோம் மேக்கர் தேவை என்பதை அறிவிக்கிறேன். பிரியத்துக்குரியவர்களே, யோவான் 15:5, நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் அதிக கனிகளை கொடுப்பீர்கள். இது ஒரு மந்திரம் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருப்பதை சாத்தான் ஒரு காலம் விரும்புவதே கிடையாது. கொஞ்ச காலம் கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருந்து அதுக்கு பிறகு விழுந்து போனவங்க எத்தனையோ பேர் எனக்கு தெரியும், கண்களுக்கு முன்னால் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள்ளாக தொடர்ந்து நிலைத்திருக்க உண்மையாய் வாழ ஆண்டவர் அந்த மனிதனில் பிரியம் கொள்கின்றார். பரவாயில்லையே, இத்தனை வருஷம் அதனால் என்னை விட்டு கொடுக்க மாட்டேங்கானே, 1000 பிரச்சனை வந்தாலும் என்னை விட்டு போக மாட்டேங்கிறானே, உடனே ஆண்டவர் சந்தோஷப்படுறாரு, புது அபிஷேகத்தை தாராரு, புதிய கிருபைகளை கொடுக்குறாரு, இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களையும் தாராரு, வல்லமையான கருவியை எடுத்து பயன்படுத்துகிறார்.
நீங்களும் நிலைத்திருந்து பாருங்கள், உங்களை அநேகம் கோடி மக்களுக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவர் மாற்றுவார். யாரெல்லாம் கொஞ்ச காலம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்து அவரை விட்டு விட்டு போகின்றார்களோ அப்படி வாழ்க்கை கண்ணீரின் மத்தியிலேயே முடிகிறது. நிலைத்திருங்கள், எந்த காரணத்தை கொண்டு பின்வாங்கிறாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். குறியவர்களே, இந்த நாளிலே நம்முடைய பிரயோஜனத்திற்காக யாத்திரையாகவும் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல் நான் வாசிக்க விரும்புகிறேன். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்து தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தில் பின்புறத்தில் ஓட்டி தேவபர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். See, Moses is having a complete transformation in his life. His life is divided into 3 40s. மொத்தம் 120 வயசு வரைக்கும் மோசே வாழ்ந்தார். முதல் 40 வருஷம் அரண்மனை ராஜ வாழ்க்கை, நல்ல சாப்பாடு, அரண்மனையில் சுகபோகமான வாழ்வு, ராஜாத்தியுடைய குமாரன் கேவனும் எல்லா கலைகளையும் கற்று தேர்ந்திருந்தார். நல்ல சாப்பாடு, நல்ல பேச்சாச்சல் எல்லாம் இருந்தது. அப்படியே போச்சு ஃபஸ்ட்டு 40 இயர்ஸ். அடுத்த 40 இயர்ஸ் அவர் அந்த வனாந்திரத்தில் பரிதாபம் ஆடுகளை மேய்ச்சிட்ருக்கிறார். ஒரு மேய்ப்பனாக, ஒரு நடைபிணமாக அவர் 40 வருஷம் நெக்ஸ்ட்டு 40 இயர்ஸ் வாழ்ந்தார். அதுக்கப்புறம் அடுத்த 40 வருடங்கள் மிகப்பெரிய ஒரு தேவனுடைய தாசனாக, ஒரு தீர்க்கதரிசியாக அவர் உருவெடுத்தார். எகிப்து நாட்டையே அசைத்தார். எல்லாரும் அவரை கண்டு நடுங்கினாங்க. 40 வருடங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வனாந்திரத்தில் வெற்றிகரமாய் நடத்தினார். அவரோடு ஆண்டவர் முகமுகமாய் பேசினார். தண்ணீரற்ற தலைவராக உருவெடுத்தார். இந்த மோசையுடைய வாழ்க்கையிலே அறிமுக உரையாக நான் என்ன பேச விரும்புகிறேன் என்றால், ரைஸ் ஃபால் ரைஸ். மேலே இருந்தார், கீழே விழுந்தார், அதோடு போகலை, மறுபடி பயங்கரமாக எழும்பினார். என்றைக்குனாலும் கர்த்தர் நம்மளை உயர்த்தாமல் விட மாட்டார். எவ்வளோ சாத்தா நம்மளை விழத்தள்ளினாலும், நம்முடைய மதியினங்கள், நம்முடைய முட்டாள்தனங்கள், நாம் முட்டாள்தனமாக எடுக்கிற முடிவுகள் நம்மை வேதனைப்படுத்தி விழ வைத்தாலும், நாமே போய் சிறைச்சாலைக்குள்ளே புகுந்து நம்மை நாமே பூட்டி கொண்டு வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் பார்த்துட்ருப்பார். கொஞ்ச காலம் நம்ம செய்த தவறுகளுக்காக நம்மளை விட்டு கொடுப்பார். புத்தி வரட்டும் என்று காத்திருப்பார். அதன் பிறகு மறுபடி பயங்கரமான உயரத்திற்கு நம்மை அவர் அழைத்து கொண்டு செல்லுவார். நமக்கு கடைசி வரைக்கும் சிறைச்சாலை கிடையாது, கடைசி வரைக்கும் வனாந்திரம் கிடையாது, கடைசி வரைக்கும் கண்ணீர் கிடையாது, கடைசி வரைக்கும் வியாதி கிடையாது, கடைசி வரைக்கும் உன்னை அடக்கிட்டேன் பாருன்னு சொல்லி பிசாசால மாறுதட்ட முடியாது. விழுந்தோன்னா பல மடங்கு உயரமாய் நம்ம எழும்புவோம். அதுதான் தேவனுடைய பிள்ளைக்குரிய வாழ்க்கை. நீதிமான் ஒரு தரம் அல்ல 7 தரம் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான் என்று வார்த்தை சொல்லுகிறது. அதனால் அது போச்சு, பிஸ்னஸ் போச்சு, ஊழியம் போச்சு, மரியாதை போச்சு, நண்பர்கள் போயிட்டாங்க, வாலிபம் போச்சு, அழகு போச்சு, வியாதி வந்ததுனால நான் அலங்கோலமாக ஆயிட்டேன், இல்லைன்னா என் வாழ்க்கை இவ்வளோ மோசமாயிடுச்சு, கணவர் போயிட்டார், மனைவி போயிட்டா, பிள்ளைகள் போயிட்டாங்க, சொத்துக்கள் போச்சு, நகை போச்சு, எப்படிலாம் நீங்கள் கலங்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் கலங்கி அதுலேயே அப்படியே மூழ்கிடுறாங்க. இல்லை, போகிறது போகட்டும், போகிறவங்க போகட்டும். எவ்வளவு உக்கிரமாய் வேண்டுமென்றாலும் சாத்தானும் வியாதியும் வறுமையும் தனிமையும் நம் மீது தாக்குதல் நடத்தட்டும். கர்த்தர் நம்மை மறுபடியும் தூக்கி நிறுத்துவதற்கு அவர் உண்மையுடையவராக இருக்கிறார், வல்லமை நிறைந்தவராக இருக்கிறார். மோசேயுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கீழே விழுந்தார், அவரை ஆண்டவர் மறுபடியும் தூக்கலையா? அவர் உங்களையும் அப்படியே தூக்கி எடுப்பார். உங்களை ஒருபொழுதும் கைவிட மாட்டார், வெட்கப்பட விட மாட்டார் என்பதுதான் முதல் பகுதி. 2வது பகுதியில் நாம் காண்கிறோம், இந்த மோசே மாமனுடைய வீட்டிலே தங்கியிருந்து வீட்டு மாப்பிள்ளையாக இருந்து அவருடைய மூத்த மகளை கட்டி 7 குமாரத்திகள் இருக்காங்க. இவர் மருமகனாக மாறி அவருடைய ஆடுகளை அவர் வனாந்திரத்தில் கொண்டு போய் மேய்த்தார். 40 வருஷம் ஆச்சு. முதல் நாளில் டே 1ல் அவர் மாமாவுடைய ஆடுகளை மேய்க்கிறதுக்காக போனார். இன்றைக்கி வரைக்கும் 40 வருஷம் ஆனாலும் அதே மாதிரி தான் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்தார். இதே மாதிரி மாமா வீட்டுக்கு ஆடுகளை மேய்க்க போன அந்த யாக்கோபு எனப்பட்ட நம்முடைய முற்பிதா, அதுக்கு பிறகு அவர் அங்கே தானாக பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி அவர் எக்கச்சக்கமான கோடிக்கணக்கான ரூபாய்களை சம்பாதித்து லட்சக்கணக்கான ஆடுகளை அவர் சம்பாதித்து ஒரு பெரிய நாடாக மாறி அவர் வெளியே வந்தார். யார்? யாக்கோபு. முன்னேறணும், சாதிக்கணும், உயரணும், நமக்கு பிஸ்னஸ் நல்லா வரணும், ஆடுகளை பெருக்கணும், நம்ம அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணுங்கிற மாதிரி ஒரு பயங்கர ஆக்டிவ்
பிஸ்னஸ் மேனாக ஒரு டைனமிக் பிஸ்னஸ் மேக்னட்டாக அந்த யாக்கோபு உழைச்சிக்கிட்டே இருந்தார். நான் உயரணும், நான் வளரணும், நான் பெருசாகணும், நான் மந்தைகளை சேர்க்கணும், நான் வேலைக்காரங்களை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு வாஞ்சை, அப்படி உற்சாகத்தின் ஆவி அவரை தாங்கியது. மோசையுடைய வாழ்க்கையிலே அதுக்கு நேர் எதிர்மாறாக வெந்ததை திம்போம், விதி வந்தாய் சாவோம் என்று சொல்லி நடக்கிறது நடக்கட்டும். இதுலேயே ஆர்வம் இல்லாதவராக, பிஸ்னஸை பெருக்கணுங்கிற ஆர்வமே இல்லாதவராக, தனக்கென்று ஒரு அடையாளத்தை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணமே மோசைகிட்ட இல்லைங்கிறத நம்ம இதில் தெளிவாக பார்க்கிறோம். அவருக்கு அவ்வளோ டேலண்ட் இருக்கு மோசஸுக்கு. அவர் ஒரு ராஜகுமாரன், அவ்வளோ அறிவானவர். நினச்சா மாமாவை தள்ளி போட்டு அவர் மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனாக மாறலாம், வல்லமையெல்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் அவர் விரும்பலை. அவருக்கு உற்சாகமே இல்லை, ஆவியே இல்லை. அவர் அப்படியே ஒரு நடைபணமாகவே வாழ தலைப்பட்டார். அப்படி 40 வருஷம் போயிடுச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ என்ற கேள்வி என்னென்னா, நம்ம யாக்கோபா இருக்கோமா இல்லைன்னா இந்த மோசை மாதிரி இருக்கிறோமா? உயரணும், வளரணும், நான் சாதிக்கணும், நான் அதை பண்ணணும், நான் இதை பண்ணணும், நான் சம்பாதிக்கணும், நான் நிலத்தை வாங்கணும், நான் உயரணும், என் பிள்ளைகளுக்கு அதை சேர்க்கணும், இதை சேர்க்கணும், நான் ஷேர் வாங்கணும், நான் இன்வெஸ்ட் பண்ணணும், நான் நகைகளை வாங்கணும், நான் உயரணும், அப்படி ஓடணும், அதுக்கு உழைக்கணுங்கிற மாதிரி நம்ம உற்சாகமாக வாழ்கிறோமா? இல்லைன்னா என்ன வாழ்க்கை இது? நடக்கிறது தான் நடக்கும். 3 நேரம் சாப்பாடு கிடைக்கா, ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு வந்தோமா, ஏதோ வாழ்ந்தோமா, சாப்பிட்டோமா, தூங்கணுமா, உற்சாகமே இல்லாமல் நம்ம வாழ்வோம்னா இந்த மோசையுடைய 40 வருடங்கள் வீணாகி போனது போல நம்முடைய வாழ்க்கையும் வீணாக போய்விடும் என்பதை மறந்து போகவே கூடாது. என்றைக்கு ஒரு மனிதனுடைய உற்சாகத்தின் ஆவி, உற்சாகங்கிறது அவன்கிட்ட இல்லாமல் போகுது, அன்னைக்கு அவன் நடைப்பிணமாக மாறிவிடுகிறான். நீங்கள் எதனாலும் இழக்கலாங்க, ஆனால் உற்சாகத்தை இழந்துடாதீங்க, ஹாப்பினஸை இழந்துடாதீங்க, ஓடி ஓடி உழைக்கிற நேச்சரை இழந்துடாதீங்க, சாதிக்கணுங்கிற ஆசையை இழந்துடாதீங்க. இழந்துட்டீங்கன்னா நீங்கள் ஒரு நடைப்பிணம் தான். அதுதான் மோசையுடைய வாழ்க்கை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. என்ன குறையா மோசை? உனக்கு அரண்மனையில் இருந்தீர், ஏதோ அவசரப்பட்டு தள்ளி இங்கே வர வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு, ஓட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. சரி, இங்கே ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிப்போம், ஆண்டவரை தேடுவோம், ஆண்டவர்கிட்ட கேட்போம், நம்ம எப்படியாவது இங்கேருந்து ஒரு படையை தட்டு போய் ஜனங்களை விடுவிப்போம், எகிப்திலேருந்து கொண்டு வரும், அப்படிலாம் எல்லாமே பண்ணியிருக்கலாம்ல. அப்படிலாம் எதுவுமே பண்ணலை. 40 வருஷம் பிளாங்க் ஆயிடுது. என்ன எஃபர்ட்டும் மோசே 40 இயர்ஸ் போடலை. He has not taken a single effort to redeem Israelites from the land of Egypt. He knew for sure that he was called for that only. கடவுள் தன்னை அதுக்கு தான் அழைச்சிருக்காருன்னு தெரியும். ஆனால் அவர் அதுக்காக ஒரு பிரயாசத்தை எடுக்கலை. தம்பி தங்கச்சி காலையில் படிக்கிறீங்களா, உற்சாகத்தின் ஆவி உங்கள்கிட்ட இருக்கட்டும். நான் எப்படியாவது ஃபஸ்ட்டு வரணும், எப்படியாவது நான் அந்த காம்படிஷனுக்கு நான் போகணும், எப்படியாவது ஸ்போர்ட்ஸில் நான் சாதிக்கணும், எப்படியாவது அந்த எலோகுவேஷன் அந்த பேச்சு போட்டியில் நான் நம்பர் 1 வரணும், அந்த ப்ராஜெக்ட் பண்ணணும், இந்த கேம்பஸ் இன்டர்வியூக்கு போகணும், அங்கே செமினார் நடக்க நான் போகணும், இந்த உற்சாகமாக இருக்கணும், அது சந்தோஷமாக போய் உட்காரணும், சந்தோஷமாக கிளாஸை கவனிக்கணும், அவள் கேள்வியை கேட்கணும், அப்படி மகிழ்ச்சியாக இருக்கணும். தாயே, சகோதரியே, நீங்கள் ஐயா, நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிட்டு இப்போ செய்தியை கேட்டுட்ருக்கலாம். இந்த செய்திகளை ஆர்வமாக கேட்கணும், கவனிக்கணும். பிரதர், இன்றைக்கி அதை என்ன பேச போகிறாங்க, இன்றைக்கி அதை பேசுனாங்க, இன்றைக்கி இதை பேசுகிறாங்க இல்லையா, அது ஆர்வமாக அந்த செய்தியை கேட்கணும். சாப்பாடை வச்சாங்கன்னா விருப்பத்தோடு சாப்பிடணும். ஏதோ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டீங்கன்னா வாழ்க்கை நல்லாவே இருக்காதுங்க. கொஞ்ச காலம் வாழ்கிறோம்ல, ஏன் நடைப்பணமாக வாழணும்? ஏதோ கடந்த காலத்தில் தப்பு பண்ணிட்டோம், இல்லைன்னா கடந்த காலத்தில் பிரச்சனை வந்துருச்சு, அவமானப்பட்டோம், தோல்வி வந்துச்சு, அதிலேயே முங்கிடாதீங்க. இந்த மோசை மாதிரி நடைப்பிணமாக மாறிடாதீங்க. உற்சாகத்தின் ஆவி இல்லாமல் போயிடுச்சுன்னா ஒரு மனிதன் நடைப்பிணம். அந்த உற்சாகத்தின் ஆவி மாத்திரம் உங்களை விட்டு போகாதபடிக்கு பார்த்துக்கிடுங்க. அப்போ உங்களுக்கு வயசே ஆகாது. எப்போ நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பீங்க. மழையே வந்தாலும் முட்டி பார்த்துலாங்கிற ஒரு தைரியம் உங்களுக்கு இருக்கும். வழியே இல்லைனாலும் நம்ம எப்படியாவது தாண்டி விழுந்து போயிடலாங்கிற மாதிரி ஒரு உற்சாகம் இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த மோசையை போல உற்சாகத்தை இழந்து விடுவீர்கள் என்றால் ஒன்றையுமே சாதிக்க முடியாது. பாருங்கள், ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்தில் ஓட்டி தேவவிரோதமாகிய ஓரே மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனான ஒரு முட்செடி நடுவில் இருந்து உண்டான அக்கினி சுவாலையில் நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. See, second thing we see here, என்னன்னா இதில் பார்த்தீங்கன்னா அவர் தேவபிரோதமாகிய ஒரே மட்டும் அவர் அப்படி நடந்து ரொம்ப தூரம் வீட்டிலேருந்து ஆடுகளை மேய்ச்சிட்டு வந்தாராம். ஆடு கிடையாது, மாமாவுடைய ஆடு. இவருக்கு சாப்பாடு மட்டும் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
வேஜஸ்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க, சம்பளம்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. சம்பளத்தை இவர் எதிர்பார்க்கவே இல்லையே, இவர் தான் உற்சாகமே இல்லாமல் இருக்காரே. ஆனால் அந்த தேவ பர்வதமாகிய ஒரே மட்டும் அவர் நடந்து போனார். ஒரு நல்ல உழைப்பாளிங்கிறத இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். உழைப்பாளி நடக்கிறதுக்கு எல்லாருமே சோம்பல் இன்னைக்கு படுறாங்க. எல்லாம் சோஃபாவில் தான் படுத்து கிடக்கிறாங்க, கட்டில் தான் படுத்து நடக்கணும் அப்படின்னாலே கஷ்டமாக இருக்கு. ஆனால் இவர் அப்படி இல்லை, நல்ல உற்சாகமாக இருக்கார், ரொம்ப தூரம் நடந்து போகிறார். ஒருவேளை கர்த்தருடைய பர்வதம், அது ஒரே பர்வதம், அது வரைக்கும் போவோம். இவர் ஆண்டவரை தேடலைனாலும் ஆண்டவர் மேலே ஒரு அன்பு இருந்திருக்கலாம் உள்ளத்தில். அதனால தான் அவ்வளவு தூரமாக அவர் நடந்து வந்தார். அதனால தான் அங்கே அந்த காட்சியை அவர், அதிசய காட்சியை அவர் கண்டார். அப்படியே வாழ்க்கையில் சில நேரங்களில் தூரமாக போகணும், நடந்து போகணும். இல்லைன்னா நம்ம ஆண்டவர் நம்மளை ஒரு சில இடங்களில் தூரமாக வேலைக்கு போக வைக்கணும், தூரமாக படிக்க போக வைக்கணும், தூரமாக வியாதிக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக போக வேண்டியிருக்கும், தூரமாக ஊழியக்காரர் இருப்பார், அவரை போய் நேரில் போய் பார்க்க வேண்டியிருக்கும். போங்க. ஒரே பர்வதம் மட்டும் மோசே நடந்து போனார், ஆடுகளையும் இழுத்து கொண்டு போனார். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே தூரமான இடங்களுக்கு செல்ல, ஒரே மட்டும் செல்ல நம்முடைய வாழ்க்கையில் தயங்கக்கூடாது. நான் மாத்திரம் ஆசிரியத்தில் படித்திருப்பேன் என்றால், தொடர்ந்து யூஜியின் ஆசிரியத்தில் படிச்சுட்டு அதுக்கு பிறகு திருநெல்வேலியிலையோ தூத்துக்குடியிலையோ திருச்செந்தூர்லையோ நான் பிஜி முடிச்சுட்டு நான் என் கரியரை ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். நான் இந்த மாதிரி ஒரு ஊழியக்காரனை வந்திருக்கவே முடியாது. இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் எனக்கு இருந்திருக்காது. நான் ஒரு மோசே போல கடைசி 40 வருஷத்தில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனதுக்கு, மறுரூபமானதுக்கு காரணம், நான் படிப்பதற்காக சென்னைக்கு போனேன். அங்கே மிகப்பெரிய குடும்பங்களில் இருந்து, மிகப்பெரிய அரசியல்வாதிகள் குடும்பங்களில் இருந்து, சினிமா நடிகர்கள், தயாரிப்பாளர்கள் குடும்பங்களில் இருந்து, கலை குடும்பங்களில் இருந்து, மிகப்பெரிய மினிஸ்டர்ஸ், அரசியல்வாதிகளுடைய பிள்ளைகளெல்லாம் அங்கே படித்தார்கள். டான் போஸ்கோவில் படித்தவங்க, எத்திராஜில் படித்தவங்க, ஸ்டெல்லா மேரிஸ், குயின் மேரிஸில் படித்தவங்க எல்லாம் மிகப்பெரிய சிந்தனையாளர்கள், மிகப்பெரிய தலைவர்கள், மிகப்பெரிய சாதிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டவர்கள். ஏற்கனவே சொன்னேன்ல, அந்த மாதிரி என்னோட கூட இருந்த நண்பர் தான் விஜய் ஆண்டனி. நான் படித்த காலத்தில் தான் சூர்யா அந்த வாலிங்கிற படத்தில் அவர்களெல்லாம் நான் கண்களாலே கண்டேன். அப்பொழுதுதான் நானும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனேன், நானும் ஒரு பெரிய ஊழியக்காரனாய் மாற வேண்டுங்கிற எண்ணம் கொண்டேன். அந்த காலேஜுக்கு நான் படிக்கலைன்னா, அவ்வளோ தூரம் ஒரே மட்டும் மோசே போனது மாதிரி நான் சென்னை மட்டும் போகாமல் இருந்திருப்பேன்னா இந்த மாதிரி ஒரு எண்ணமே வந்திருக்காது. நான் ஒரு சட்டிக்குள்ளே போய் படுத்து கிடந்திருப்பேன், ஒரு அறியப்படாத ஒரு மனுஷனாக நான் மாறியிருப்பேன். அங்கே படித்ததுனாலையும், அங்கே அநேகரை சந்தித்தபடியினாலும் சிந்தித்தபடியினாலும், சிந்தித்தேன் நானும் இன்றைக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு ஊழியக்காரனாய் மாறி இருக்கிறேன். பிரியத்துக்குரியவர்களே, போக வேண்டிய தூரமாக இருந்தாலும் துணிஞ்சு போங்க, இல்லையா? கஷ்டமாக இருக்கலாம், நடந்து போகிறது, ட்ராவல் பண்ணுறது கஷ்டமாக இருக்கலாம், பயப்படாதீங்க, போங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த நாட்களில் அடியாருக்கு லீவு, நவம்பர் மாதம் முழுவதும் லீவு. நான் கன்னியாகுமரி மாவட்டத்து மக்கள்கிட்ட ஏற்கனவே மீட்டிங்கில் சொன்னேன், இப்பவும் சொல்கிறேன். நான் ஒவ்வொரு வாரமும் ஹவுஸ் விசிட்டுக்காக வந்து ஜனங்களை நேரில் அவருடைய வீடுகளில் சந்திப்பேன். இந்த ஊழியத்தில் ரொம்ப வருஷமாக நான் செய்து வருகிறேன். ஆசிரியத்திலேருந்து திருநெல்வேலி வந்து, பிறகு நல்லியூர் வந்து, பனகுடி வந்து, நாகர்வேல் வந்து, சில நேரங்களில் சைடில் கன்னியாகுமரி வந்து, சில நேரங்களில் மண்டே மார்க்கெட்டு போய், சில நேரங்களில் நம்ம இங்கேருந்து போயிட்டு இந்த வழியாக நம்ம போயிட்டு புத்தளம் வழியாக சென்று அங்கே பல ஊர்களுக்கு நான் சென்று தடிக்காரங்கோணம் வரைக்கும் போய், இங்கே மண்டே மார்க்கெட்டு போய், இங்கே குளச்சல் போய், கருங்கல் போய், தக்களை போய், மார்த்தாண்டம் போய், இங்கே சில நேரங்களில் குலசேகரம் போய், அந்த மோசை போயிட்டே இருந்த மாதிரி அடியார் சென்று கொண்டே இருக்கிறேன், மக்களை சந்திப்பதற்காக களியக்காவலை வரைக்கும். இப்படியாக மக்களை தேடி சில நேரங்களில் போக வேண்டியிருக்கிறது. கர்த்தர் அழைச்சிட்டே போகிறாரு, ஊழியத்தில் இழுத்துட்டே போகிறாரு. போவோம். தூரமாக இருந்தால் என்ன, கஷ்டமாக இருந்தால் என்ன, அதுதான் ஊழியம். ஊழியத்துக்கு தூரம் ஒரு பிரச்சனையே கிடையாது. நான் டெல்லியில் 2 வருடங்களாக இந்த மாதந்தோறும் போய் ஃப்ளைட்டில் போய் ஊழியம் செய்துட்டு வந்த காலங்கள் உண்டு. கோயம்புத்தூரில், வால்பாறையில், பொள்ளாச்சியில் மாதந்தோறும் போய் 2 வருடங்களாக அங்கேருந்து கார்லேயே போய் ஒரு 15 பேரை கூட்டு போயிட்டு 2 நாட்கள் தங்கியிருந்து ஊழியத்தை முடிச்சுட்டு, வெள்ளிக்கிழமை சாயந்தரம் கிளம்பி சனி ஞாயிறு முழுக்க ஊழியம், ஞாயிற்றுக்கிழமை இரவு முழுக்க ட்ராவல் பண்ணி காலைல 6 மணிக்கு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டு 8 மணிக்கு காலேஜுக்கு கிளம்பி போன காலங்களெல்லாம் உண்டு. அப்படிலாம் போனதுனால தான் இந்த அதிசய காட்சியை காண முடிந்தது. அதிசய காட்சி வேண்டுமா? அதிசயங்களை காண வேண்டுமா? வாலிப மகனே, வாலிப மகளே, நீ அதிசயமாய் வாழ்க்கையில் உயர வேண்டுமா? ஊழியத்துக்கு வாஞ்சியாக இருக்கிற தம்பி தங்கச்சி, ஊழியத்தில் இப்பொழுதுதான் காலடி எடுத்து வைத்திருக்கிற அன்பு தம்பி தங்கச்சி உயர வேண்டுமா? மோசையை ஞாபகத்தில் கொள்ளுங்க.
ஒரே பருவதம் மட்டும் அவர் தன் நாடுகளை ஓட்டிக்கொண்டு பொறுமையாய் நடந்து போனார். தூரமாய் போனார். நம்முடைய வாழ்க்கையில் யோசிப்பு மாதிரி சில நேரங்களில் தூரமாக அப்பா அம்மா விட்டு தூரமாக போய் அநேக காரியங்களை கற்றுக்கொள்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது. சின்ன வயசில் அப்படி போகாமல், படிக்காமல், கலைகளை கற்றுக்கொள்ளாமல், தொழில்களை கற்றுக்கொள்ளாமல் வயசான காலத்துலேயே போய் கற்றுக்கொள்ள முடியும். அதனால் தூரமாக போகிறதுக்கு பயப்படாதீங்க. நிறைய மாணவர்கள் ரஷ்யாவிலையும், அமெரிக்காவிலையும், சைனாவிலையும், சிங்கப்பூர்லையும், ஜெர்மனிலையும் போய் படிச்சுட்டு வராங்க. அங்கே நிறைய மக்களை சின்ன வயசுலேயே சந்தித்து படித்து கிடிச்சு வர்றதுனால அவங்களுக்கு மனதளவில் அதிக தைரியம் இருக்கும், டஃப்னஸ் இருக்கும். பார்த்துக்கலாம், எதுனாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். இதையெல்லாம் நாம் மறந்துவிடக்கூடாது. ஒரே சட்டிக்குள்ளே கிடப்போம் அப்படின்னா ஒன்றுமே வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளவே முடியாது. ஒரு அனுபவம் வாழ்க்கையில் வராது. எந்த பிரச்சனை வந்தாலும் தத்தளிப்போம், ஐயோ ஐயோ ஐயோன்னு சத்தம் போடுவோம். எனக்கு ஒன்றும் தெரியாதே, நான் எப்படி இதெல்லாம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி காதறோம். ஏன் வீட்டுக்குள்ளே கிடந்தா அப்படி தான். அங்கங்கே சுற்றி திரிஞ்சாதான், தூரமாக ஓரே போனாதான் வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும். பாருங்கள், கர்த்தர் தூதனானவர் முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி சுவாலையில நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. இறுதியாக நாம் பார்க்கின்றோம் அந்த அதிசய காட்சி என்ன? ஒரு முள் செடி பச்சை பசேல் இருக்கிறது, அது அக்கினியில் அப்படியே எரிகிறது, தீப்பிடிச்சு எரிகிறது. தீப்பிடிச்சோன்னா கொஞ்ச நேரத்தில் அது என்னதான் இருந்தாலும் கரைஞ்சி போயிடும். தீக்கு இருக்கிற வல்லமை வேறு எதுக்குமே கிடையாது. எரிஞ்சு போயிடும், எரிச்சிடும், எல்லாத்தையும் எரிச்சிடும். எவ்வளோ பெரிய பச்சை மரமாக இருந்தாலும் தீ வச்சு விட்டாங்கன்னா கொஞ்ச நேரத்தில் காஞ்சி கருவாடான மாதிரி ஆகிவிடும். ஐயோ பாவம். ஃபயர் இஸ் எ குட் சர்வெண்ட் பட் எ வெரி பேட் மாஸ்டர்னு சொல்லி என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்தது எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. தீ என்பவர் நல்ல வேலைக்காரன், ஆனால் மோசமான ஒரு எஜமானன். அவன் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசிரியர் சொல்லி கொடுத்தாங்க. உலகத்திலே பாவமானவங்க தீயில் எறிகிறவங்க தான். ஐயோ பாவம், அப்படி ஒரு நன்மை யாருக்குமே வரக்கூடாது. ஆனால் இங்கே ஒரு அதிசய காட்சி. அந்த மரம் தீயில ஜிகு ஜிகு வந்து கொழுந்து விட்டு எரிகிறது. இந்த மரம் அது மேலே ஆண்டோடைய ஆவியானவர்கள் உட்கார்ந்து நிலத்தில் நின்றுட்டு பேசுகிறாரு. கொஞ்சம் கூட அந்த பச்சை பசேர்ந்து இருந்த அந்த முள் மரம் எரிந்து போகாமல் இருந்தது என்று நாம் காண்கின்றோம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நமக்கு மாத்திரம் இல்லை, மோசைக்கு ரொம்ப ஆச்சரியம். அதனால தான் அவர் நான் பக்கத்தில் போய் பார்ப்பேன்னு ரொம்ப பக்கத்தில் போய் நின்று பார்த்தாரா. தீ என்பது இந்த எரிப்பதற்காகவே பிறந்தது, அழிப்பதற்காகவே பிறந்தது. ஆண்டவர் அதுக்கு தான் அது உருவாக்கினார் அந்த பூமியில். ஆனால் அன்றைக்கு அந்த தீ அந்த அழிக்கின்ற பணியை செய்ய முடியாதபடி அதனை ஆண்டவர் கெட்டி போட்டார். அது ஒரு பூனையை போல் அந்த தீ மாறிற்று. புயல் பூனையாய் மாறுவது போல அந்த தீ பூனையாய் மாறிற்று. அது குளிர்ந்து கிடந்தது, குளிர்ந்த தண்ணீராய் மாறிற்று. அதனால் அந்த முள் மரத்தை அதனுடைய சுபாவத்தின்படி அதனால் எரிக்கவே முடியவில்லை. ஆண்டவர் தோன்றிவிட்டார், மேலே இருந்து விட்டார் என்றால் தீயும் கூட தண்ணீராய் மாறிவிடும், செழிப்பாக மாறிவிடும். அது அது ஒன்றுமே செய்ய முடியாது, அதுக்கு பலன் இருக்காது. இன்னைக்கு உங்கள் மேலே ஆண்டவர் வந்து விட்டார், உங்கள் குடும்பத்தின் மேலே ஆண்டவர் வந்துட்டார், நீங்கள் வேலை பார்க்குற பிஸ்னஸ் பண்ணுற கடை மேலே ஆண்டவர் வந்துட்டார், உங்கள் பிள்ளைகள் மேலே வந்துட்டார்னா அவர் உங்களுடைய எரிக்கிற கடன் பாரங்கள், எரிக்கிற வியாதிகள், உங்களை எரிக்கிற பிரச்சனைகள், மனபாரங்கள், மன உளைச்சல்கள், உங்களுடைய நஷ்டங்கள், கஷ்டங்கள் எதுவும் ஒன்று செய்ய முடியாதபடிக்கு செயலிழந்து போய்விடும் என்கிற மிகப்பெரிய உண்மையை இந்த காட்சி கற்றுக் கொடுக்கின்றது. ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. அழகானபடிக்கு மார்க்கில் ஆண்டவர் சொல்கிறாரு, சர்ப்பங்களை எடுப்பீங்க, தேள்களை மிதிப்பீங்க, எதுவும் உங்களை சேதப்படுத்தாது. நத்திங் வில் ஹார்ம் யூ. ஊழியக்காரனே, எந்த பேயும் உங்களை சேதப்படுத்தாது. பேயை விரட்டிடாத, உன் குடும்பம் நாசமாக போயிடும், உனக்கு பிரச்சனை, அந்த பிரச்சனை வந்துடும், இந்த பிரச்சனை வந்துடும், கெட்ட காலம் வந்துடும்னு நிறைய பேர் பயங்காட்டுறாங்க. பயங்காட்டுறது யாருன்னா ஊழியக்காரங்க தான் பயங்காட்டுவாங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் தான் பயங்காட்டுவாங்க. பயப்படாதீங்க. இங்கே அந்த தீயால் ஒன்றுமே செய்ய முடியல, அது குளிர்ந்து கிடந்தது. அது நல்ல பிள்ளையாகி மாறி, கெட்ட பிள்ளை நல்ல பிள்ளையாகி மாறிடுச்சு. காரணம் ஆண்டவர் அங்கே நின்றார். அதனால அது ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. உங்கள் மேலேயும் ஆண்டவர் வந்துட்டார்னா, இயேசு உங்களை உள்ளத்தில் வந்து விடுவார் என்றால் எதுவும் உங்களை வேதனைப்படுத்தாது. கடன் பாரங்கள் வேதனைப்படுத்தாது, சாபங்கள் வேதனைப்படுத்தாது, பொல்லாத ஆவிகள் வேதனைப்படுத்தாது. செயலிழந்து போயிடும், கேன்சர் செயலிழந்து போயிடும், கிருமிகள் செயலிழந்து போயிடும், சாபங்கள் செயலிழந்து போயிடும், மறதி, மூளை வளர்ச்சி இல்லாத தன்மைகள் செயலிழந்து போயிடும். உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற ஆவிகள் செயலிழந்து போயிடும். நீங்கள் சுகமாக இந்த முள் செடியை போல சுகமாக அனுப்பீர்கள், பெருமையாக அனுப்பிங்க. பார்த்தீங்களா, எனக்கு ஒரு சேதாரம் இல்லை. நான் ஊருக்கு போயிட்டு வந்தோடனே எங்கள் வீட்டில் இருக்கிற குட்டி நாயில் நல்லா வளர்ந்துட்டாவே,
வந்தோடனே என் மேலே ஏறி விழுந்து அண்ணே வந்துட்டான்னு சொல்லி அதுக்கு இது ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிரும். ஆனால் என் மேலே மடியில் உட்காந்து அப்புறம் படுத்துக்கிடும். நான் தடவி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அப்போ பெருமையாக பார்க்கும், எங்கள் அண்ணன் என்ன தடவி கொடுக்குறான்னு சொல்லி பாருங்க பெருமையாக பார்க்கும். அதே போல் இந்த முள் மரம் பெருமையாய் பார்க்கறது, பாருங்க எனக்கு ஒன்றும் ஆகலை, பாருங்க ஒன்றால் நல்லா இருக்கிறேன் பாருங்கன்னு சொல்லி அது பெருமையாய் நின்றதாம். கர்த்தர் உங்களுக்குள்ளே இருப்பார் என்றால் நீங்களும் கூட அப்படி தான் பெருமையாக இருப்பீங்க. உங்களுக்கு எதுவும் சேதப்படுத்தாது. இனியோட கடன் பாரங்கள் ஒன்றும் இல்லாமல் போயிடும், வியாதிகள் ஒன்றும் இல்லாமல் போயிடும், மனபாரங்கள் ஒன்றும் இல்லாமல் போயிடும். குடும்பத்தில் இந்த பாரங்கள், திருமணத்தில் இந்த பிரச்சனைகள், பிள்ளைகள் அளவில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் போயிடும். நீங்கள் சுகமாக வாழ்வீர்கள். உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவை, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, நல்ல அருமையான ஒரு செய்தி எங்களுக்கு தந்து எங்களை நீர் ஆசீர்வதித்த அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது கூட ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் என்ன நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, அவர்களை நீங்கள் பலப்படுத்துங்க, அவர்களை ஸ்திரப்படுத்துங்க, அவர்களை ஆசீர்வதிங்க, அவர்களுக்கு வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கையை தாருங்க. ஆண்டவரை, முக்கியமாக வியாதியினாலே ஆண்டவரை எரிந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், சரீரம் எரிந்து கொண்டிருக்கிறது, வாலிபம் எரிந்து கொண்டிருக்கிறது, அழகு எரிந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, சாத்தானுக்கு தான் வந்திருக்கிறான், அவருடைய பலன் எரிந்து கொண்டிருக்கிறது, காலங்கள் எரிந்து போய் கொண்டிருக்கிறது. ஐயோ மரணம் வந்து விடுமோ, இந்த வியாதி என்னைக்கு தான் போகாதா என்று தவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்து அதனுடைய செயல்பாடுகளை நிறுத்தும்படியாக, அதை மறைய செய்யும்படியாக கெஞ்சுகிறோம். அப்போ அதை போலவே வட்டி, கடன் பாரங்கள், வறுமைகள், தோல்விகள், பிஸ்னஸே நடக்காமல் இருக்கிறது, செலவு ஜாஸ்தி ஆகிட்டே வருது, வருமானமே இல்லை, அதனால அப்படி பிஸ்னஸே எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, வருமானமே எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, பணம் இல்லாமல் வாழ்க்கையே எரிந்து போய் கொண்டிருக்குது, மரியாதையே எரிந்து போய் கொண்டிருக்கிறதுன்னு சொல்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவரே, நீர் எப்படியாவது இறங்கி அதை செயலிழக்க செய்யுங்க. பாத்திரம் நிரம்பி வழியட்டும், ஆசீர்வாதமான மழை பெய்யட்டும், இந்த பிள்ளைகளுக்கு ஒன்றுமே குறைபடாதபடி காத்துக்கொள்ளும். அதை போலவே ஆண்டவரே, குடும்பத்தில் பிரச்சனைகள், திருமணத்தில் பிரச்சனைகள், பிள்ளைகளாலே பிரச்சனைகள், ஆண்டவரே தகப்பனை பக்கத்து வீட்டுக்காரலாலே பிரச்சனைகள், வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனைகள், ஊழியத்தில் பிரச்சனைகள், பல பிரச்சனைகளில் மக்கள் சிக்கி தவிக்கிறாங்க. வேலை இல்லாதனால, வருமானம் இல்லாததுனால பிரச்சனை, வயதாகிட்டது, ஒருத்தரையில் கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லை பிரச்சனை, பிள்ளை இல்லை, வீடு கட்ட முடியவில்லை, திருமணமாகவில்லை பிரச்சனை என்று தவிக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நீர் உதவி செய்யும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த நாளில் மெய்யாகவே அற்புதமும் அதிசயமும் நடக்கட்டும். தகப்பனே, நம்முடைய பிள்ளைகளை தாங்கி கொள்ளும், ஏந்தி கொள்ளும். வயதானவர்களை விழுந்துடக்கூடாது. வாலிபத்து பிள்ளைகள் போதையிலும் மொபைல் அடிமைத்தனத்திலும் மாய வலைகளை சிக்கியிருப்பதை காண்கிறோம். அவரை விடுவியும், கண்கள் திறக்கட்டும். வாலிப உயர்வுமை தேட உதவி செய்யும். ஏசப்பா, அவருடைய கிருபை தாங்கட்டும், அவருடைய இறக்கம் தாங்கட்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரே தகப்பனே, இந்த நாளிலும் கூட கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காதா, விசா கிடைக்காதா, வீடு கிடைக்காதா, நிலம் விற்காதா, அற்புதம் நடக்காதா, காத்திருக்கிற பிள்ளைகளை காத்திரத்தில் இன்பமாய் முடிய பண்ணுங்க. நீண்ட தூரத்தில் இருக்கிற மக்களையும் ஆசீர்வதிங்க. கடைகள் வச்சுருக்க, வாகனம் ஓட்டுறவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வேலை பார்க்குறவங்க எல்லாரையும் வயசானவங்களை காத்துக்கொள்ளுங்க. இது தாய்த்து நாட்டின் அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க. ஊழியக்காரர்களையும் திருச்சபைகளையும் விசுவாச மக்களையும் ஆசீர்வதிங்க. நான் ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிறேன். நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்குற, அறிமுகப்படுத்துகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. அடைக்கலான் குருவி முதியோரிடத்தில் தங்க அநேக இடங்கள் உண்டு, அநேகரை அழைத்து கொண்டு வாருங்க, நிரப்புங்க, மகிமைப்படுங்க. இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொருக்கும் ஏதோ ஒரு அற்புதத்தை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அந்யோன்யமும் உங்கள் அனைவருடைய இன்றைக்கும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. Hallelujah, hallelujah. God bless you.